அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இந்த வீடியோ பார்க்க போகிறோம். நாங்கள் சங்கக்கோட்டை 3 பற்றி. சங்கக்கோட்டை 1 வந்து நாங்கள் இருக்கும்போது விஷயம் நான் சொல்லியிருந்தேன். சங்கக்கோட்டை 2 வந்து நான் சொல்லியிருந்தது இந்த கொழுங்கு மனுஷன் எப்படி கொழுங்காக மாறினா என்று ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லியிருந்தோம். இது நம்பி அவங்கள காலத்தில் பொறுத்து உண்டு. அதுக்கு பொருள் நாங்கள் உங்கள்கிட்ட சொல்ல போகிறது, உதவிகள் நீங்கள் யாருக்கு செய்ய வேண்டும் என்று, ஏழைகளுக்கு, கேட்டு வாழ்களுக்கு சதக்கா கொடுப்பது, அக்கிக்கா எப்படி கொடுப்பது, முஸ்லீம்களுக்கு என்று நிறைய விவரங்கள் இருக்கிறது. வேறு மதக்காரர்களுக்கு நீங்கள் அக்கிக்கா கொடுக்கலாமா வேண்டாமா என்று ஆல்ரெடி கொடுக்க சொல்லி எந்த இடத்துலையும் சொல்லவும் இல்லை, கொடுக்க வேண்டாம்னு சொல்லவும் இல்லை. இன்னொன்று, தொழாதவனுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டாம்னு எடுத்து சொல்லவும் இல்லை, கொடுங்கன்னு சொல்லவில்லை. எல்லாருக்கும் நீ சதக்கா கொடுக்கடா சொல்லி பட்டிக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு ரிமைண்டர் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். உங்கள் தாய் தகப்பன் வேறு மதம் தவறாக இருந்தாலும் நீங்கள் உங்களை உணவு கொடுக்கலாம் என்று எதுக்குமே இருக்கிறது. ஆண்டா இந்த சில விஷயங்களை தவறாக நீ புரிந்து கொண்டிருப்பீங்க. இப்போ இருக்க காலத்தில் பிள்ளைகளை தாய் தகப்பனை பார்க்காமல் ஒதுக்கி வைக்கிறதா அதிகமாக இருக்கிறது. அக்காவின் பெரிய சதக்கா எதுவும் தெரியுமா? தாய் தகப்பனுக்கு உதவி செய்கிறே தான். எதுவும் இல்லை. நீங்கள் நன்மை செய்கிறதுக்கு 3 வழிமுறைகள் உங்களுக்கு சொல்லித்தாரேன். உங்கள் பெற்ற தாய் தகப்பனை நல்லா பார்த்துங்கள். ஊரில் திரிகிற பெண்கள் ஆண்களை உங்கள் சகோதரன் சகோதரிகள் போல் பார்த்து கொள்ளுங்கள். அடுத்தது, பெரியவருக்கு மரியாதை கொடுங்கள். இந்த 3 விஷயத்தை நீங்கள் செஞ்சாலே சொர்க்கத்துக்கு நீங்கள் போகலாம். மற்றவர்களை துவாவை நீங்கள் அங்கீகரித்து கொள்ளலாம். வயசுக்கு மூத்தவர்களுக்கு மரியாதை செலுத்துங்கள், சின்ன பிள்ளைகளுக்கு அன்பு காட்டுங்கள் என்ற பல விஷயங்கள் இதில் இருக்கிறது. இது பிறகு நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் ஃபர்ஸ்ட் லவ்.